ஹாய் எவ்ரிவன். நம்ம எவ்வளவோ வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது எதுக்கா அப்படின்னா, ஒன்றுமே படிக்கல சார், இப்போ இருந்தால் ஒன்றுமே கிடையாது, நீ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் 4 நாள் தமிழ் படிப்பீங்க, ஏதாவது பண்ண முடியுமாங்க சார்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். நாளைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸில் 5 மார்க்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் முடிச்சிருங்க. சாப்டர் 6, சாப்டர் 5, சாப்டர் 10ல் 10.8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்டர் 2, சாப்டர் 12, இதில் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன 5 மார்க்ஸ் எல்லாம் இப்போ சொல்ல போகிற 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுருங்க. பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு 3 நாள் பயணத்தில் 5 மார்க்ஸ் நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே புக் பேக் 1 மார்க் ஒரு நல்லா படிச்சிங்கன்னா 15 1 மார்க் கரெக்டாகலாம். நீ எப்படி பார்த்தாலுமே ஒரு 40 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அட்லீஸ்ட்டு ஒரு 6லேருந்து 5 மார்க் எழுதி ஒரு 40 மார்க் ஈஸியாக எடுக்கலாம், 1 மார்க்கோட சேர்த்தி. சரியா? 2 மார்க் 3 மார்க்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் பண்ண முடியுமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது 100க்கு 65 மார்க் எடுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா 75 கூட எடுக்கலாம் 100க்கு. ஓகேவா? அப்போது 2 மார்க் 3 மார்க் எதாவது பண்ணுங்கள் சார். நான் குறிப்பிட்ட ஒரு 5லேருந்து 6 சாப்டர் சொல்கிறேன். அதில் என்னெல்லாம் ஏரியா பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் கொஷின் சொல்லிட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போது இங்கே எக்ஸசைஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கல, அந்த எக்ஸசைஸ்லாம் என்ன சம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அது பார்த்து படிச்சுக்கோ. இப்போதைக்கு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணு. ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்து ஒரு 5லேருந்து 6 சாப்டர் 5 மார்க்ஸ் முடிஞ்ச அளவு கவர் பண்ணு. கன்ஃபார்மாக ஒரு 4 5 மார்க் எழுதுற மாதிரி ரெடி ஆகிடும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் லீவில் நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு 1.5 நாள் பக்கம் படித்த 5 மார்க்கே திரும்ப ஒரு டைம் பார்த்து திரும்பவும் அந்த புது 5 மார்க்ஸ் நான் இப்போ சொல்ல போகிற 5 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா உன்னால் மினிமம் 5 மேக்ஸிமம் 6 7 எழுத முடியாது. ஆனால் 6 எழுதுறது கேரண்டி அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல. பட் 5 எழுதிடலாம். சரியா? 6 எழுதுறது என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பட் கரெக்டாக கணிச்சா 6மே எழுதலாம். ஈஸியாக கேட்டால் 7மே எழுதலாம். பட் ஈஸியாக கேட்பாங்கன்னு எனக்கு தோணலை, மாட்ரேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் பயப்படாதீங்க, நான் அப்படி சொல்கிறேன்னு 5னே வச்சுக்குவோம். 5 1 மார்க் 15 40 மார்க்கு அண்ட் ப்ளஸ் நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 15 மார்க் எடுக்கிற மாதிரி 55 மார்க் ஆச்சு 90க்கு. அப்போ 100க்கு எவ்வளோ ஆச்சு? 65. ஓகேவா? ஒன்றுமே படிக்காததுக்கு இதையாவது நான் அட்லீஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவன் இது பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசி வாய்ப்பாக நினச்சி பண்ணுங்கள். ஓகே, 6.7 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். நான் இங்கே எழுதுறது அப்படியே பார்த்துட்டு வா. 6.1ல் இந்த தியரம் 5 பார்த்துட்டு இந்த ஆட்டிடியூட்ஸோடு பார்த்துரு. 6.1ல் இந்த 6.7ல் எந்த சம்மே விட்டுறாத, கண்டிப்பாக இது 2லேருந்து 2 5 மார்க் வந்துடும். 6.3ல் 4th சம் பார்த்துரு. 5.5ல் 5.5 எக்ஸசைஸில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம்ஸில் ஃபஸ்ட்டு 4 சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.40. 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்க்கணும். 5.2ல் எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா முடிஞ்சால் பார்த்துரு, முடியலன்னா விட்டுருன்னு எல்லாம் சொல்ல மனசு இல்லை. ஏன்னா அதுதான் இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். 4.5ல் என்னெல்லாம் சம்ஸ்? 5, 6, 7. ஓகேவா? 5, 6, 7, 10. எக்ஸாம்பிள் 4.20, 22, 23, 27, 28. இதையாவது பார்த்துரு. ஓகேவா? அடுத்தது 3.5ல் 5th 7th அது ரிப்பீட்டடு. சாப்டர் 2ல் நம்ம ஆல்ரெடி 1 ஷாட் வீடியோ போட்டுட்டோம் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே போதும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 சம் போட்டிருக்க மாட்டோம், அது இங்கே இதில் இருக்குது. பட் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்துடும் சாப்டர் 2ல். அதேமாதிரி 5th சாப்டரில் நான் ஒரு 3 எக்ஸசைஸ் சொன்னேன்ல, அதுலேயுமே 2 5 மார்க் வந்துடும். கஷ்டமாக கேட்டால் ஒரு 5 மார்க் வந்துடும். அண்ட் 3.4, 4.5. சாப்டர் 1ல் லாம்டா மியூ கே, பாய் வாக்கிங், ரிமைண்டர், கிராமர் ரூலில் என்னெல்லாம் சம் நான் சொல்லியிருக்கணும் அந்த சம்ஸு. அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் முடிஞ்சால். ஓகேவா? கெமிஸ்ட்ரி சம் வராதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் பார்த்துரு. கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் சம் சாப்டர் 7ல் 7.2, 7.1ல் என்னெல்லாம் சம்மு? 7.2ல் 3, 2, 8, 9, 10. எக்ஸாம்பிளில் 7.5, 7.10, 7.9, அதுக்கப்புறம் 7.7 இதெல்லாமே பார்த்துக்கோங்க. 7.2ல் அந்த ஆங்கிள் பிட்வீன்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸும் பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இருக்குது, அது 2மே பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7.2 எழுதலாம். அதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம். 7.8 பார்க்க முடியும்னா விட்டுரு, 7.8 வரும் பார்க்க முடியும். 10th சாப்டரில் 10.8, 10.8லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வர வாய்ப்பு இருக்குது. 11th சாப்டரில் கே சம்ஸ், 11.2ல் இந்த டப்பா சம் இருக்கும். அண்டு 11.2ல் செகண்ட் சம்மு. அதுக்கப்புறம்
11.2ல் அந்த கேசம், 11.5ல் இருக்கக்கூடிய 7th 8th 9th எக்ஸாம்பிள் எல்லா சம்மும், 11.3ல் மில்க் சம், 11.4ல் எக்ஸாம்பிள் சம் எல்லாம் பார்க்குறது நல்லது. 11.4ல் எக்ஸாம்பிள் ஆல் 3 எக்ஸாம்பிள் இருக்கும், 3மே பார்த்துரு, ப்ராபபிலிட்டியில் 1 அட்டன் பண்ணிடலாம். 12.1ல் மாடுலோ 1 மாடுலோ 5 XXX எக்ஸ்ட்ரா y, 12.1ல் இந்த சம்ஸு. 12.2ல் ட்ரூத் டேபிள். நான் சத்தியமாக சொல்கிறேன், இது நீ படித்தாலே 6 எழுதிலாம் நான் சொல்ல முடியும். ஆனால் நான் அவ்வளோ ஹோப்பை நான் கொடுக்கல, நான் 5னே சொல்லிக்கிறேன். அப்போ 25 மார்க்குன்னு கணக்கு போட்டால் கூட உனக்கு அசால்ட்டாக நான் சொல்கிறேன், நான் 6ன்னு எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்போ தெரியும். நான் 5ன்னு சொன்னால் கூட உன்னால் 15 மார்க் கரெக்டானா கூட 40 மார்க் கன்ஃபார்மு. இப்போ 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன் பாரு. 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1 8 11 12 10. இந்த சாப்டரில் நான் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட்டில் கொடுத்துருக்கணும் அந்த சம்ஸ் மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம 3 2 மார்க் 3 3 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். 5 எழுத முடியுமான்னு தெரியல. 3 4 3 4 3 2 மார்க் எழுதுனா 4 3 மார்க், 4 3 மார்க் எழுதுனா 3 2 மார்க், அப்படி ஆப்போசிட்டில் வரலாம். இல்லை 3 2 மார்க் 3 3 மார்க் அப்படி கணக்கு போட்டால் கூட 15 மார்க் பக்கம் ஈஸியாக எடுத்துடலாம். 65 மார்க் கேரண்டி, அதாவது 90க்கு 55, 100க்கு 65. இல்லை சார் எனக்கு ஒரு 75 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு 10 மார்க் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது சொல்லி முடிச்சிடுறேன். சாப்டர் 1ல் இந்த 4 எக்ஸசைஸ் பார்த்துட்டு ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். சாப்டர் 8ல் ஒன்றுமே கிடையாது கண்ணா, ஒரு 1.5 மணி நேரம் வேலை தான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் கொடுத்த சம்ஸ் எடுத்துப்பார், எல்லாம் 2 சம் தான் இருக்கும். சாப்டர் 11ல் கேசம்ஸ், கண்டிப்பாக கேசம்ஸ் கேட்காமல் இருக்க மாட்டான். டப்பா சம்மாக இருக்கலாம், இல்லை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் 11.3 இருக்கலாம், 11.4ல் இந்த சம்ஸு, 11.5ல் எந்த சம் வேணாலும் கேட்கலாம். 11.1 ஈஸி, 11.2ல் ஈஸி குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ சாப்டர் 11 நான் கொடுத்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். 12th சாப்டர் 12.1ல் கனக்கச்சிதமாக இருக்கணும், எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிடணும், 10 சம் தெரிஞ்சிருக்கணும். 12.2ல் ட்ரூத் டேபிள். 10th சாப்டர் 10.2 3 சம்மு. 10.3ல் ஆர்பிட்டரி எலிமெண்டரி கான்ஸ்டன்ட்ல 4 5 சம் கொடுத்துருக்கேன். 10.4ல் ப்ரூஃப் சம்மில் 5 சம் கொடுத்துருக்கேன். 10.5ல் 5 சம் கொடுத்துருக்கேன், ரிப்பீட்டட் சம். ஸோ கன்ஃபார்மாக உன்னால் இதெல்லாம் போட முடியும். எல்லாமே ஒரே நாளில் போட முடியாது, ஏன்னா இங்கே ஒரு நாள் தானே இருக்குது. பட் எக்ஸாம் அன்னைக்கு உட்காந்து நீ இதெல்லாம் பயிற்சி பண்ணினா போட முடியுமான ட்ரை பண்ணலாம். உன்னால் ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துருக்கேன். ஸோ 55 மார்க் கேரண்டி. சார் இன்னும் ஒரு 10 மார்க் ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்னா 5th சாப்டரில் 5.1ல் சென்டர் ரேடியஸ் டயாமீட்டர் டேன்ஜென்ட் நார்மல் அந்த சம்மந்தப்பட்ட சம்மு நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளோட சேர்த்து. இங்கே எக்ஸசைஸ் மட்டும் போட்டிருக்கேன்னா எக்ஸசைஸ் சம்னு நினச்சிட, அதை எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கணுக்கன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் அப்போ சாப்டர் 2ல் 2.1 2.3 2.4 2.5 2.6ல் நான் என்னெல்லாம் சம் கொடுத்துருக்கேன்னா பாரு, கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் ஏதாவது ஒன்று எழுதிடலாம். சாப்டர் இதில் 3.2 3.6 ஃபுல்லாக பார்க்கணும். 3.3ல் சால்வன் போட்ட சம்ஸ் பார்க்கணும், சால்வ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எல்லா சம்ஸும் பார்க்கணும். 3.5ல் ஃபஸ்ட்டு. சாப்டர் 4ல் ஃபைண்ட் தி வேல்யூஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் √3, cos இன்வர்ஸ் ஆஃப் 5π/6 வேல்யூ கண்டுபிடின்னு கேட்டிருப்போம். பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடி, ஃபைண்ட் தி வேல்யூ அந்த மாதிரி கேட்டிருப்போம், அதை நீ பார்த்துக்க. சாப்டர் 7ல் எல்லா பிட்டால் ரூல் 7.5 ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். 7.4 மெக்லாரன் சீரிஸ் தெரிஞ்சிருக்கணும். 7.8ல் ஃபஸ்ட்டு 3 சம்மு. 7.2ல் டேன்ஜென்ட் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 3 சம் இருக்குது, 5வது சம் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு 2 சம் இருக்கும். 7.6ல் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள். நான் சத்தியமாக சொல்கிறேன், 7th சாப்டர் பெருசுன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணினா அதுலேயும் படிச்சிடலாம். இப்போ எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கணும், சாப்டர் 6 அதுலேயுமே சொல்லிடுறேன் என்ன படிக்கணும்னு. சாப்டர் 6ல் ஒர்க் டன் டார்க் நம்ம வந்து 6.1ல் ஒரு 4 சம் இருக்கும், எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துக்க. அடுத்து 6.2ல் எல்லாமே பார்த்துக்க, 6.3லேயும் எல்லாமே பார்த்துக்க. அண்ட் ஆங்கிள் பிட்வீன் இன் 6.4 ஆங்கிள் பிட்வீன் லைன். அதுக்கப்புறம் 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் லைன், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் கண்டிப்பாக கேட்பாங்க, அதுவும் பார்க்க முடியலையா, ஆங்கிள் பிட்வீன் மட்டும் பார்த்துட்டு ஒர்க் டன் டார்க்காவது பார்த்துட்டு போ, கண்டிப்பாக ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் வந்து ஓரளவு இன்னொரு 5லேருந்து 10 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. இது இவ்வளோ படிக்கணுமா சார்? கண்டிப்பாக மேக்ஸில் என்ன கேட்பானே சொல்ல முடியாது, இது கேட்பானா அது கேட்பானா, அதனால தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இல்லை சார் இதெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா இதை கோத்துருப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன், 65+ எடுக்கிறதுக்கான வீடியோ அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஆனால் இதில் இந்த கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிகமாக இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. டாப்பர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் டாப்பர்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன். டாப்பர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன், நீங்கள் என்ன வீடியோ பார்த்தாலும் சரி அதில் ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாமே தெரியும்னு ரொம்ப தலக்கணத்தில் இருக்காதீங்க, எல்லாமே தெரியும் லெத்தாஜிக்னஸாக இருக்காதீங்க.
நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. எந்தெந்த எக்ஸசைஸ் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிகிட்டு இருக்காருன்னு கவனிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க, நல்ல மார்க் கிடச்சிரும். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு காம்ப்ரமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதாவது பண்ணி படிங்க. எக்ஸ்ட்ராவாக சாப்டர் 4ல் டேன் கர்வ், சைன் கர்வ், காஸ் கர்வ், அதை சைன் இன்வர்ஸ் கர்வ், டேன் இன்வர்ஸ் கர்வ், காஸ் இன்வர்ஸ் கர்வ், அந்த கர்வ் டயக்ராம் கண்டிப்பாக கேட்குறாங்க, அதையும் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இனி நீங்கள் மார்க் எடுக்கணும். பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் சொல்லிடுறேன். பாஸ்னால் உனக்கு 6th சாப்டர் மட்டும் 6.7 6.1 படிச்சுட்டு ஜஸ்ட்டு 5.5 5.1 மட்டும் படிச்சுட்டு உனக்கு செகண்ட் சாப்டரும் படிச்சுக்க, அதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2 எக்ஸசைஸ் 10.8 ஏதோ ஒரு 2 எக்ஸசைஸ் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரூத் டேபிளும் பார்த்துட்டீங்க ட்ரூத் டேபிளும் செய்து பார்த்துட்டிங்கன்னா உன்னால் அசால்ட்டாக ஒரு 4 மார்க் எழுத முடியும். அண்ட் ப்ளஸ் 1 மார்க்கும் பார்த்துட்டிங்கன்னா 15லேருந்து 12 மார்க் கரெக்டான கூட தட்டி முட்டி கரெக்டான கூட 30லேருந்து 32 எடுத்து 90க்கு 32 30ன்னு எடுத்து பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது மேட்ரு கிடையாது. மேக்ஸில் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, யாருமே அட்டெம்ப்ட் வைக்கக்கூடாது. நான் அதுக்கு எக்ஸாம் டைம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணலான்ட்டு இருக்கேன், அது பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதிகமாக மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால விட்டுற வேண்டாம். ஜஸ்ட் லைக் ட்ரை பண்ணி இதையாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன். இதுவும் இருக்குது. நம்ம இதில் கொடுத்தது 5 5 மார்க் எழுத முடியும்னு சொல்கிறேன். ஆனால் யாருக்கு தெரியும், கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் ஈஸியாக கேட்டாங்கன்னா 7 கூட எழுதலாம். பட் இதில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் விட்டுட்டேன், 9.8. 9.8லேருந்து கண்டிப்பாக சம் வரும். ஆனால் நம்ம ஆப்ஷனில் விட்டுக்கலாமான்னு கேட்டால் தெரியல எனக்கு, எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு போடுறதுனால 9.8 பற்றி பேச வேண்டாம். டாப்பர்ஸ் 9.8 கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். தேங்க்யூ.